ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா RITES லிமிடெட். இதில் வந்து ஜாப் வேகன்சி விட்ருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், என்கேஜ்மெண்ட் மல்டிபிள்ஸ் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பேசிஸ். ஓகேவா? இதில் வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் 14/10/2025. ஆன்லைன் பேமெண்ட் ஃபீஸ் வந்து 12/11/2025. டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் 23/11/2025. இதெல்லாம் டேட்டில் மென்ஷன் பண்ணிட்டு பார்த்துக்குங்க. இதில் வந்து டிவிஷன் வைஸாக கொடுத்துருக்கு பாருங்கள். ரீஜியன்ஸ், ஸ்டேட்ஸ் ஆஃப் பியூட்டி கவர்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். நார்த்தில் வந்து டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், லடாக், பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர். ஈஸ்ட் டிவிஷன் பாருங்கள், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மைசூர், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, சிக்கிம், திருப்பூர், ஒடிசா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், அந்தமான் நிக்கோபார். ஓகேவா? வெஸ்ட் சைடு குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், கோவா, ஆந்திர பிரதேஷ், டாமண்டு. சவுத்தில் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி. ஓகேவா? இதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள், தமிழ்நாடு, புதுச்சேரி. ஓகேவா? இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்னென்னா ஒரே ஒரு வேகன்சிக்கு தான் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ரைட்டன் டெஸ்ட் வந்து சேம் டேட்டு சேம் டைமில் எல்லாருக்குமே அப்ளை ஆகும். அதனால தான் இதில் வந்து பாருங்கள், வேகன்சி வைஸ் கொடுத்துருக்காங்க. நார்த் சைடு, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து சிவில் இன்ஜினியருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம சவுத்தில் பார்ப்போம். சீனியர் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் சிவில். ஓகேவா? ஃபுல் டைம் டிப்ளமோ சிவிலில் கேட்டிருக்காங்க. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? 100 டோட்டலாக 100 வேகன்சி. ஓகேவா? இதில் கேட்டிருக்கிறது பார்த்துக்குங்க. உங்கள் கேட்டகரி இருக்கோ அதுக்கு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க. இதில் எலக்ட்ரிக்கல் பாருங்கள், எலக்ட்ரிக்கல் சவுத் ரீஜியன். ஓகேவா? சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபுல் டைம் ட்ரிபிள் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 5 வேகன்சி இருக்குது. அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்தது SNT. இதில் வந்து சவுத் ரீஜியன் பார்ப்போம். சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர். ஓகேவா? இதில் ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், மெக்கானிக்கலுக்கு சவுத் ரீஜியன். இதில் வந்து 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் டிசிப்ளின். ஓகேவா? இதில் வந்து மெட்டாலஜி. இது வந்து 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வைஸாக எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதில் வந்து அடுத்தது கெமிக்கல் சவுத் ரீஜியன் பாருங்கள். 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 3 வேகன்சி இருக்குது. அதில் கெமிஸ்ட்ரியில் பாருங்கள், 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸு, 2 வேகன்சி சவுத் ரீஜனில். மற்ற இதில் வந்து நீங்கள் பாருங்கள், 5, 2 அப்படின்னு தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நோட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் பாசிங் ஹையர் குவாலிஃபிகேஷன் டிகிரி, PG டிகிரி டிசிப்ளின்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை த அபோவ் பொசிஷன். PG டிகிரியில் இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள், நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேவா? இதில் வந்து CATB, CATC. ஓகேவா? இதில் எத்தனை வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாருங்கள். இந்த ஏஜ் லிமிட் வந்து 40 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாமா? அதனால் ஓவர் ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணுங்கள் எல்லாருமே. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகிரி, ஓபிசி இவங்களுக்கு வந்து மினிமம் 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்ப்போம். செலெக்ஷன் ப்ராசஸ் கன்சிஸ்ட் ஃபாலோயிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். Phase 1 written test. Candidate must appear the written test scheduled when you mentioned of admit card. ஓகேவா? ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்துடணும். வெயிட்டேஜ் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் 100%. ரிட்டன் டெஸ்ட்டில் தான் பார்ப்பாங்க, 100%ன்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் காமன் ஃபார் ஆல் வேகன்சிஸ் ஃபார் பிளேஸ்ட் ஆன் XA. இதில் வந்து அன்ரிசர்வ்டில் இருக்கிறவங்க 45% மார்க் எடுத்துருக்கணும். இல்லை, அன்ரிசர்வ்டு வந்து 50% மார்க்கும், 45% வந்து அடுத்தது 45% வந்து SC ST OBC NCL PWD இவங்க வந்து 45% எடுத்தால் போதும். தேர் வில் பி அண்ட் 125 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். ஓகேவா? 2.5 hours 2.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. 125 கொஷின். நீங்கள் அதுக்குள்ளார அந்த 125 கொஷினை அட்டன் பண்ணணும். Phase 2 பாருங்கள். டாக்குமெண்ட் செக்ரட்டரி டெஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி டாக்குமெண்ட் அப்லோடட் பை கேண்டிடேட்ஸ் டியூரிங் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிட்ஸ் லிமிடெட். ஓகேவா? நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிருப்பீங்களே, அதுதான், அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறது தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷெல் பி கன்சிடர்ட் செட்டில்ட். நோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஷெல் பி கன்சிடர்ட் லேட்டர் ஸ்டேஜ். ஓகேவா? என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அதை பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து பாருங்கள், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஹைஸ்கூல் சர்டிஃபிகேட் ஆஃப் அகாடமிக் ப்ரொஃபஷன்ஸ், மார்க் ஷீட்டு செமஸ்டர் வைஸாக 10th 12th டிப்ளமோ, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அந்த மார்க் ஷீட் எல்லாமே அதில் வைக்கணும். பர்சன்டேஜுக்காக கான்வர்சேஷன் மார்க் ஷீட்டு. ஓகேவா? அதை வைக்கணும். அப்புறம் உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஓபிசி, இடபிள்யூஎஸ், SC ST OBC PWD நீங்களாம் அவங்க சர்டிஃபிகேட் வைக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அட்ரஸ், அதுக்கு பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா ஆதார் கார்டு, எதையாவது ஒன்று மென்ஷன் பண்ணோம். ப்ரூஃப் ஆஃப் ஈச் பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஷெல் பி சப்மிட்டட் ஃபார் சிங்கிள் PDF. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கல்ல, அதை வந்து சிங்கிள் பேஜில் அப்ளை பண்ணணும். அப்புறம் ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணிடணும். இதில் வந்து நீங்கள் liable to apply failure necessary document during submission claims of application. நீங்கள் வந்து
சரியாக வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனை வந்து கேன்சல் பண்ண சொல்லிருக்காங்க. அதனால் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள், இல்லாட்டா உங்கள் அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகிடும். நேச்சர் அண்ட் பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸ், ஓகேவா? அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். Based on right and test vacancy, noticed candidate please shortlisted documents secreted placed of considering deployment based on requirement project companies. Only based on requirement project companies revised on CV implement projects, ஓகேவா? மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உண்டு, ரிட் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் ரிவென்ஸ், ஓகேவா? இதில் வந்து ரிமரேஷன் பார்த்துக்குங்க. அலவன்ஸ் பெர் போஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆல்சோ பிளேஸ்ட் ஆஃப் ரிமரேஷன் லெவல், ஓகேவா? போஸ்ட் நேம் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கு வந்து பேசிக் பே 16,338, கிராஸ் மந்த்லி சிடிசி வந்து 29,700, மொத்தமாக ஆனுவல் சிடிசி வந்து 3,00,000, 3,56,819. இதில் வந்து பாருங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட்டகரி வைஸ் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 300, இடபிள்யூசிஎஸ்சி எஸ்டிபிடி பிடபிள்யூடி 100, ஓகேவா? நீங்கள் இதுதான் ஆன்லைன் ஃபீஸாக பே பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொரிஸு டிஃபிகல்ட்டி ரிகார்டிங் டு த பேமெண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் ஃபாலோயிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெல்ப்லைன் டாஸ்க்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூஷன் கோடு, மெயிலு. நீங்கள் மெயில் கூட பண்ணலாம், இல்லை ஃபோன் கூட பண்ணிக்கலாம், ஓகேவா? ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிஃபோர் அப்ளைங் கேண்டிடேட்ஸ் ஷுட் என்ஷூர் த நெசசரி கேண்டிடேட்ஸ் ரெக்யர்மெண்ட் போஸ்ட், ஓகேவா? இதில் வந்து நீங்கள் எந்த வெப்சைட்னா http www.bits.com இந்த வெப்சைட்டில் போகணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் சிஸ்டம் வாங்கு ரிஜிஸ்டர் நம்பர், ஓகேவா? ஃபில் அப் த கேண்டிடேட்ஸ் ஃபார் நோட் டவுன் ரிஜிஸ்டர் நம்பர் ஃபார் த லாகின் ஃபார் த கம்யூனிட்டி ரிட்ஸ், ஓகேவா? ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு அப்ளை பண்ண நீங்கள். இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து ஃபில்லிங் மாடிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அப்படி ஏதாவது கரெக்ஷன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து பாருங்கள் டேட் ஆஃப் வேணும். ரிட்டன் எக்ஸாம் டேட்ஸ் 23/11/2025 சண்டே. டெல்லி, மும்பை, பெங்களூர், கர்நாடகா, கொல்கட்டா, குஜராத், பீகார், ஹைதராபாத், சென்னை, ராஞ்சி, அகமதாபாத், லக்னோ, பாட்னா. இத்தனை வேகன்சி இருக்குது, இத்தனை ஏரியா இருக்குது. உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவான்டிட்டி ஆப்டிடியூட் 35, டேட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், லோக்கல் ரீசனிங், பேசிக் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ். ஓகேவா? இது வயசு தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதனால் இதை படிச்சிங்க. இதில் வந்து பாருங்கள் அவங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்ஷன் ஃபோக்கஸ் மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், இன்க்ளூடிங் டாபிக்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம், அரித்மெட்டிக், ஜென்ரல் ஜியாமெட்ரிக், சீரியஸ், டெர்மினாலஜி, குவான்டிட்டி ஈக்குவேஷன், மெஷர்மெண்ட்ஸ், ஆவரேஜ், ப்ராஃபிட், லாஸு, ஒர்க், டைம், டிஸ்டன்ஸு, ப்ராபபிலிட்டி, சிம்பிள், காம்பனண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ரீமிஷன், காம்பினேஷன். ஓகேவா? டேட்டா இன்ஸ்பிரேஷன் பார்த்தா செலெக்ஷன், டெஸ்ட், எபிலிட்டி, அனலிஸ், இன்டர்ஃபரன்ஸ், டேட்டா ப்ரெசன்டேஷன், ஃபார்மேட் லைக் டேபிள்ஸ், சார்ட்ஸ், கிராஃப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது லோக்கல் ரீசனிங் பாருங்கள். செலெக்ஷன், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், லாஜிக்கல் திங்கிங்ஸ், பசல்ஸ், சீட்டிங், இன்ஸ்பிரேஷன்ஸ், வென் டயக்ராம், பிளட் ரிலேஷன், ரேங்கிங், வேரியபிள், ரீசனிங் விஷயம். ஓகேவா? எல்லாமே இது கேட்குறது தான். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அதை நல்லா பார்த்துக்குங்க. இதில் வந்து பாருங்கள் பேசிக் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், நேஷன்ஸு, ஸ்டாட்டிக்ஸ், ஜிகே, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு எஸ்சி எஸ்டிக்கு. ஓபிசி சர்டிஃபிகேட் பார்த்துங்க இந்த ஃபார்மேட். டிக்ளரேஷன் எல்லாம் கொடுக்கணும்.